நேற்று கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் 40 பேர் பலியை கொண்டது. அந்த சம்பவத்திற்கு நடிகர் விஜய் பொறுப்பு என்று அரசியலில் பலரும் குற்றம் சாட்ட ஆரம்பித்திருக்கின்றனர். நடிகர் விஜய் ஒரு மௌனத்திற்கு பிறகு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதிலே காயமடைந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும், உயிரிழந்தவர்களுக்கு குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் வழங்கி சொல்லியிருக்கிறார். தான் மிகவும் உடைந்து போயிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் விஜயுடைய பிரச்சார வியூகமும் தான் தந்திரமும் தான் இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு காரணமாக மாறிவிட்டது என்று ஒருபுறம் குற்றச்சாட்டுகள் வர, தமிழக வெற்றி கட்சியினர் ஆளும் கட்சியினுடைய காவல்துறையினருடைய தலையீடுகளே இது போன்ற சம்பவத்திற்கு காரணம் என்று ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய பிரச்சாரங்களை வகுக்கும் வரும் சூழ்நிலையில் இனிவரும் வாரங்களிலே இது போன்ற சம்பவங்கள் ஒரு பெரிய சவாலாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. அனைத்து அரசியல் கட்சிகளும் விஜயனுடைய கட்சி மீது தங்களுடைய கோபத்தை திருப்பும் என்பதில் சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விஜய் இதையெல்லாம் எப்படி கடந்து போகிறார் என்று.